finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் அது ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஓடிஐ முடிஞ்சிருச்சு. இதுலயும் ஸ்ரீலங்கா 42 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல ஹியூஜ் கிரெடிட் டு பத்தும் நிசங்கா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர் டு ஹிட் டபுள் செஞ்சுரி இன் ஓடிஐஸ். அதுவே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. ஏன்னா இது வரைக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ல இது நடந்தது இல்லை. ஸோ கண்டிப்பா இதை வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க, அதுல பேச்சே கிடையாது. 210 ரன்ஸ் அடிச்சிருக்காரு நிசங்கா, கிட்டத்தட்ட 20 பவுண்டரி 8 6 சூப்பரா விளாடினாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் என்னதான் 42 ரன் வித்தியாசத்துல தோத்தாலும் அவங்களுக்கும் 2 ஸ்பாட்லைட் இருக்கு. அதாவது 2 பேர் செஞ்சுரி போட்டிருக்காங்க. ஒன்னு யங் பிளேயர்னு சொல்லாமா, 39 வயசு 40 வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது, முகமது நபி. அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 136 அடிச்சாரு. அவரோட 2வது செஞ்சுரி சூப்பர் இன்னிங்ஸ். இந்த வயசுலயும் இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணி ஆடி இருக்காருன்னா செம மேட்ரு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஏன்னா என்னதான் ஏஜும் ஒரு ஃபேக்டர், பிளஸ் தம்புலால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹீட் இருக்குங்க டெஃபினட்டாவே ஸ்ரீலங்கால நீங்க கிரவுண்ட்ல விளையாடும் போது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு 136 அடிச்சது பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் உமர்சாய், ஸோ அவர் தான் வந்து ஒரு புது சென்சேஷன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், வேர்ல்டு கப்ல அவரோட டேலண்ட்டை காமிச்சாரு. இப்போ எல்லா மேட்சஸ்லயுமே அவரோட டேலண்ட்டை காமிக்கிறாரு. போலிங்ல மட்டும் இல்ல, பேட்டிங்ல வேற லெவல்ல காமிக்கிறாரு. 149 ரன்ஸ் நாட் அவுட். அவரும் ஒரு பக்கம் கிராம்ப் ஆயிட்டாரு. இல்லைன்னா டெஃபினட்டா மனுஷன் ஒரு 160 அடிச்சிருப்பாரு. அண்ட் முதல்ல மேட்சை பத்தி நம்ம பேசணும்னா, டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தான் போலிங் எடுத்தாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் பேட்டிங் ட்ராக்கர் தம்புலால வந்து நல்லா யூஸ் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி பத்தும் நிசங்கா ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாரு, 210 ரன் அடிச்சு. பட் அதை விட முக்கியமா அவிஷ்கா பெர்னாண்டோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்ரீலங்காக்கு வந்து கன்சிஸ்டன்டா சூப்பரா விளையாடிட்டு இருந்தால், ஈவன் இந்தியாவோட கூட நல்லா விளையாடி இருக்காரு, செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்காரு. பட் நடுவில் ஒரு மிகப்பெரிய அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போனாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் டீம்ல இருந்து வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜிம்பாப்வே ஓடிஐ சீரீஸ்ல 3 ஓடிஐலுமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா என் கிராவான்ற ஒரு டால் லெஃப்ட் ஆர்ம் போலர் இருக்காரு பாத்தீங்களா ஜிம்பாவேல, அவர் வந்து ரொம்பவே டபுள் பண்ணிட்டாரு. ஒரு 3 மேட்சுமே வந்து அவர் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம என்ன நினைச்சோம்னா, ஓகேடா பெர்னாண்டோ முடிஞ்சு போச்சுரா அவனோட கெரியர்னு. பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பெரிய பெரிய ரன்ஸ் அடிச்சு திருப்பியும் உள்ள வந்திருக்காரு. ஸோ உள்ள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் 88. அவரோட கெரியருக்கும் அது இம்பார்ட்டன்ட், டீமுக்கும் அது இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல வந்து செலக்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட் அடிப்பேன். ஏன்னா ஸ்ரீலங்கன் செலக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, லைக் 3-4 மேட்ச் விளாட்லன்னா அவங்க டீமை விட்டு தூக்கிடுவாங்க. பட் அவிஷ்கா பெர்னாண்டோவை திருப்பி பெர்சிஸ்ட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் விஷயம். ஏன்னா அதனாலதான் இப்போ ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டேலண்ட். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா அவரோட ஃபியூச்சரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ அவருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டுகள், அட் த சேம் டைம் செலக்டர்ஸ்க்கும் ஒரு பாராட்டுகள், அவிஷ்கா பெர்னாண்டோவுக்கு கண்டினியூஸா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் செகண்ட்லி பெருசா அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் அடிக்கணும், மிடில் ஆர்டர் அடிக்கணும் தேவையில்லைங்க. ஏன்னா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா செமையா விளாட்னாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 140 போயிடுச்சு. அதுக்கப்புறமா சதீர விக்ரமா வந்து பாத்தீங்கன்னா இவரோட லைக் பத்து நிசங்காவோட சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், அவரும் ஒரு 43 அடிச்சாரு, சமர விக்ரமாவும். அட் த சேம் டைம் குசல் மெண்டிஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு அடிக்கணும்னு சொல்லி அவரும் ஒரு 16-18 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 ரன்ஸ் மேல அடிச்சுட்டாங்க. ஸோ இந்த டார்கெட்டை ஆப்கானிஸ்தான் அடிப்பாங்களா அப்படின்றதான் வந்து ஒரு பேச்சா இருந்துச்சு. பட் ஆப்கானிஸ்தான் போலிங் பத்தி பேசணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா முக்கியமான 2 போலர் இல்ல, ரஷீத் கான் இல்ல, முஜீப் இல்ல. இவங்கெல்லாம் இல்லைன்னா ஆப்வியஸ்லி ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்றது தெரியும். நூர் அகமது அவர்கிட்ட இருந்து நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன். பட் அவரை போட்டு உரி முடிச்சிட்டாரு பத்தும் நிசங்கா. பத்தும் நிசங்காவோட இன்னிங்ஸை பத்தி நம்ம பேசணும்னா முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா லைக் நிறைய மிட் விக்கெட் ஷாட்ஸ் தான். ஏன்னா பிச்சு நல்லா பிளாட் ட்ராக்கா இருந்துச்சு, அந்த பவுன்ஸ் ட்ரூவா இருந்துச்சு. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக்லாம் நல்லா யூஸ் பண்ணி அடிச்சாரு. நிறைய 6 பவுண்டரிஸ்லாம் அவர் அடிச்ச அவரோட வேகன் வீல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக் லாங் ஆன் தான் இருக்கும். எஸ், நல்ல ஒரு கட் ஷாட்ஸும் விளாண்டாரு. பட் சேம் டைம் முக்காவாசி ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெக் சைட்ல தான் அவர் அடிச்சதே. அண்ட் உரி முடிச்சிட்டாரு, அதுதான் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் மற்றபடி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஆப்கான் போலர்ஸும் பெருசா போடல. ஏன்னா பிச்சும் வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இந்த டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் நல்ல பேட்டிங் யூனிட் தான், அவ்வளவு ஈஸியா அவங்களை நம்ம குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா குர்பாஸ் இருக்காரு, இப்ராஹிம் சத்ரான் எல்லாருமே ஓடிஐ பொறுத்தவரைக்கும் நிறைய செஞ்சுரி போட்டிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு கப்ல எந்த அளவுக்கு அவங்க எஃபெக்டிவா இருந்திருக்காங்கன்றத காமிச்சிருக்காங்க. பட் டிசாஸ்டர் ஸ்டார்ட். மதுஷன் ஸ்ரீலங்கன் போலர் சூப்பரா போலிங் போட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆப்கானிஸ்தான் 54 for 5. அப்பவே ஓகே ரைட்ரா முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 382 ரன்ஸ் டார்கெட்டை சேஸ் பண்ணும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பவே 54 for 5னா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நம்பிக்கை விடாம ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. யாரு? நபி அண்ட் உமர்சாய்.
ஃபென்டாஸ்டிக்கான பார்ட்னர்ஷிப். லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் பாட்டுக்கு பாசிட்டிவா விளையாடிக்கிட்டே இருந்தாங்க, லூஸ் பால்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 200 ரனுக்கு 5 விக்கெட், கிட்டத்தட்ட 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சிட்டாங்க. ஓவராலா 2 பேரும் சேர்ந்து 240 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் சூப்பர் பார்ட்னர்ஷிப் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா பிச் நல்லா பிளாட் ட்ராக். ஒன்ஸ் அந்த நியூ பாலை மட்டும் நீங்க சர்வே ஆயிட்டீங்கன்னா பிச்சில் அடிச்சு தூள் கலப்பலாம். அங்கதான் ஆப்கானிஸ்தான் சிக்கிட்டாங்க. நியூ பால்லயே 5 விக்கெட் விட்டுட்டாங்க. மதுஷன் ஃபென்டாஸ்டிக்கா போட்டார். அவரோட அவுட் ஸ்விங் முக்கியமா அண்ட் லெஃப்ட் ஹேண்டருக்கு அந்த இன் ஸ்விங் எல்லாமே சூப்பர்வா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்டே மேட்ச்ல. மதுஷனோட அந்த நியூ பால் போலிங் தான் வந்து மேட்சே டேர்ன் பண்ணிருச்சு ஸ்ரீலங்கா வகையில. என்னதான் உமர்சாயும் நபியும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாலும் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்துச்சுங்க. அதாவது ஒரு 350 டார்கெட்டா இருந்தா கூட அவங்க நோக்கி அதை ஆடி வின் பண்ண சான்சஸ் இருக்கு. 380 போது ரொம்பவே கஷ்டம். பட் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விடாம நல்லா விளையாட சூப்பரா அடிச்சு 136 அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நாட் அவுட். உமர்சாய் 149 நாட் அவுட். 2 பேருக்குமே கிராம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, முகமது நபிக்கெல்லாம் 39-40 வயசு. அதுலயும் வந்து எவ்வளவு டபுள்ஸ், எவ்வளவு சிங்கிள்ஸ், ஒரு மாதிரி எவ்வளவு ரன்னிங்லாம் ஓடினாங்க தெரியுமா? பெரிய விஷயம் அது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது இந்த வயசுல. அது ஒரு ஆப்கான் பிளேயரா ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெருசா இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சல்யூட் அடிக்கணும் அந்த மனுஷனுக்கு. அட் த சேம் டைம் உமர்சாய் அவர் தான் டேலண்டே. மேபி அவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் ஆப்கானிஸ்தானே மெயினா ஆல்ரவுண்டரா வரதுக்கு சொல்றேன், புரியுதா? ஸோ ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, நிறைய டேலண்ட் இருக்கு. பட் உமர்சாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரே எனக்கு தெரிஞ்சு. போத் பால் அண்ட் பேட் செம டேலண்ட். ஸோ அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா உயிரை குத்து 149 நாட் அவுட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படக்கூடாது. எஸ், அவங்க வின் பண்ணிட்டாங்க. 10 நிசங்கா டபுள் செஞ்சுரி போட்டாரு. பட் 42 ரன் வித்தியாசத்துல தான் வின் பண்ணியிருக்காங்கன்றத அவங்க மறக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இட்ஸ் கோயிங் டு பி a tough மேட்ச். இதே பிச்சில் தான் விளையாட போறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கிட்டாங்க. என்ன தவறுகள் செஞ்சாங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸ்ரீலங்காவோட. இட்ஸ் நாட் கோயிங் டு பி a easy win for ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ODI மாதிரி. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்